ஆங்குடல் வளைந்து நீங்கு பல் நெகிழ்ந்து ஆய்ஞ்சு தளர் சிந்தை தடுமாறி ஆர்ந்துள கடன்கள் வாங்கவும் அறிந்து ஆண்டு பல சென்று கிடையோடே ஊங்கிருமல் வந்து வீங்கு குடல் நொந்து ஓய்ந்துணர்வழிந்து உயிர் போமுன் ஓங்கு மயில் வந்து சேண் பெற இசைந்து ஊன்றிய பதங்கள் தருவாயே வேங்கையுமுயர்ந்த தீம்புனமிருந்த வேந்திழையினின்ப மணவாளா வேண்டுமவர் தங்கள் பூண்ட பதமிஞ்ச வேண்டிய பதங்கள் புரிவோனே மாங்கனி உடைந்து தேங்க வயல் வந்து மாண்பு நெல் விளைந்த வளநாடா மாந்தர் தவறுமும்பர்கோன் பரவி நின்ற மாந்துரை அமர்ந்த பெருமாளே. இந்த திருப்புகழின் விளக்கம் நன்றாக இருந்த குடல் வளைவுற்று கூன் விழுந்து விழவேண்டிய பற்கள் தளர்ச்சியடைந்து ஆய்ந்து ஓய்ந்து மனம் தடுமாற்றமடைந்து வரவேண்டிய கடன்களை வாங்க வேண்டிய இடங்களில் வாங்கி இவ்வாறே பல ஆண்டுகள் செல்ல படுத்த படுக்கையாகி மிகுந்த இருமல் நோய் ஏற்பட்டு வீங்கும் குடலும் நோவுற்று சோர்வடைந்து உணர்ச்சியும் அடங்கி உயிர் போவதற்கு முன்பு விளங்கி நிற்கும் மயில் மீது நீ வந்து யான் விண்ணுலகை அடைவதற்கு நீ மனம் இணங்கி நிலை பெற்ற உன் திருவடிகளை தந்தருள்வாயாக. வேங்கை மரங்களும் உயரமான இனிய தினைப்பயிர்களும் மிகுந்த வயலிலே இருந்த அழகிய தேவி வள்ளியின் இனிய மணவாளனே, வேண்டிக் கொள்ளும் அடியார்கள் கொண்டுள்ள பதவி மேம்பட்டு விளங்க அவர்கள் விரும்பிய திருவடிகளை அருள் புரிபவனே, மாம்பழம் உடைந்து அதன் சாறு வயலில் நிறைந்து சிறந்த நிற்பயிர் விளையும் வளமான சோழ நாடனே, மனிதர்களும் தவசிகளும் தேவேந்திரனும் பரவி போற்ற நின்ற திருமாந்துரை தரத்தில் வீற்றிருக்கும் பெருமாளே. ஆங்குடல் வளைந்து என்று தொடங்கும் திருப்புகழ் பாடல் மனித வாழ்க்கையின் இறுதி நிலையையும் அதற்கு முன் நாம் எதை நினைக்க வேண்டும் என்பதையும் ஆழமாக உணர்த்துகிறது. இந்த பாடலை படிப்பதன் பலன்கள் மிகவும் உயர்ந்த ஆன்மீகத்துடன் தொடர்புடையவை. மன அமைதி. இந்த பாடல் வயது, நோய், இறப்பு ஆகியவற்றின் உண்மையை நமக்கு நினைவூட்டுகிறது. பக்தி உயர்வு, மரண பயம் நீக்கம். இதை பக்தியுடன் ஜபித்தால் பாவங்கள் குறைந்து நல்ல பாதை நோக்கி மனம் திரும்பும். முருகன் அருள் கிடைக்கும். இறுதியில் வீடு பேறு, அதாவது மோக்ஷம் அமையும். நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற உணர்வு உருவாகும். இவை அனைத்தையும் தரும் ஒரு அரிய பாடல். இதை தினமும் படித்து வாருங்கள், நல்லதே நடக்கும். நன்றி.